கமருதீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில் ஸ்டேஷன்லேயே கிடக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கொடைக்கானல், ஊட்டி, இங்கே தான், எங்கேயும் போகிறதில்ல. பார்த்தீங்களா, அங்கேயே தான் இருக்கான். இங்கே நடந்து இங்கே நடக்கிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். பாரு அவங்களும் ஃபுல்லாக போய் ஹனிமூன் தான் அவங்களுக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல ஹனிமூன்களை முடிச்சிட்டாங்க. யார்? கமருவும் பாருதீனும். கமருவும் பாருதீன். அதாவது நான் 2 பேரையும் சேர்த்தா ஃபார்ம் ஆகிக்க வேண்டியதான். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வர்றதே கிடையாது. இந்த பல பரதேசிகள் வந்து இந்த ஒரு மாதிரி வருவாங்க தெரியுமா, இந்த பிடிவாய் கும்பல்லாம், அவங்களாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, கரெக்டாக இருக்கும்டா. அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வரணும் உள்ள. அப்போ தான் வந்து இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். புரியுதா இல்லையா? சரி, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஒரே ஜாலியாக குஜாலாக இருக்கான். அப்புறம் வந்து ஒரு பையனுக்கு பர்த்டே போல் ஏதோ, ஸோ அதுவும் போட்டிருக்கான் கமரு. அவன் ஃப்ரெண்டு போல், ஃப்ரெண்டாக யாரும் தெரில, போட்டிருக்கான். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடைக்கானல், ஆவடி, மதுரை, இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. ஃபுல்லாக ஜிம்முக்கு போகிறான், கொடைக்கானல் போகிறான், இங்கே ஜிம்மில் உடம்பை ஏற்றுறான், அங்கே போகிறான், பார்வை அழைச்சிக்கிட்டு எங்கே போயிடுறான், கொடைக்கானல், ஊட்டிக்கு போயிடுறான். குஜாலாக இருக்காங்க, திரும்ப வர்றாங்க. ரொட்டீனாக போயிட்டுருக்கு. பட வாய்ப்பும் ஒரு பக்கம் ஷூட்டிங் இதெல்லாம் ஓடிக்கிட்டு ஸோ வெளியே தெரியாமல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பூஜை போடுறாங்களா இல்லை படம் ஓடிக்கிட்டு இருக்கா இதெல்லாங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்களுக்காக நம்ம காத்திருப்போம். சில பேர் வந்து எப்போதுமே வன்மத்தை கக்குவாங்க. அதில் பிடிவாய் கும்பல் எப்போதும் போல், அதுவும் கமரு மேலெலாம் வன்மத்தை கக்கிறதுக்குனே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சாகணும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோங்க. பாரு கூட இருக்குது, அதனால் நமக்கு வந்து எந்த கவலையும் இல்லை. பாரு இருக்கிறதுனால என்ன வந்து சொல்லலாம், கமரு தப்பிச்சிருவான், இல்லைன்னா தப்பிக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம சீசன் 10 பார்த்துட்டு போக வேண்டியது. சீசன் 10 பார்க்குறோமோ பார்க்கலையோங்க, லைம் லைட்டில் இருக்காங்க. பார்வெலாம் வேறு லெவல் போய்ட்டுருக்கு. அடுத்து அந்த படத்தில் வந்து கமிட் ஆகி நல்ல படமாக அமைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு, பார்வை அசைக்கவே முடியாது. அப்புறம் அவங்க கமரு ஒன்றும் இல்லைங்க. கமருவுக்கு ஒரு நல்ல படம், அது ஹீரோ வில்லனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ ஹீரோவாக தான் இருக்கணுமா என்ன? பல பேர் வில்லனாக வந்து ஹீரோவெலாம் மாறியிருக்காங்க. இந்த இப்போ பாரு கூட ரீசெண்டாக வந்து பேட்டி எடுத்துச்சு, அவன் பேர் என்ன, பாட்காஸ்ட் பண்ணிச்சுல, அர்ஜுன் தாஸ்லாம் அப்படி அன்புன்னு சொல்லி ஒரு வில்லன், கைதி படத்தில் வில்லன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரோலெக்ஸ் படத்தில் ரோலெக்ஸ் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அர்ஜுன் தாஸ்லாம் ஹீரோ எப்படி. ஸோ அதனால் வந்து வில்லன் ஹீரோலாம் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்கான ரோல், மாசான வில்லனாகவும் போகலாம், அது எல்லாமே ஹீரோவாகவும் போகலாம். அதான், நீ வந்து ஹீரோவாக தான் போவேன், சாக்லேட் பாயாக தான் போவேன்னா செட் ஆகாது. மாசான ஒரு ஹீரோ வில்லன், படம் நல்ல கதையாக இருக்கணும். ஒன்றும் ஃபைட்டிங், இந்த வந்து ஃபைட்டர்ஸ் கிளப், ரைஃபிள்ஸ் கிளப்லாம் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி ஒன்று வந்து ஃபைட்டிங்லாம் போயிடணும். ஃபைட்டிங் படம் இல்லை மாஸ் படம், பாடி பில்டிங் அது மாதிரி படம் போட்டுருணும். இல்லைனா ஓரளவு வந்து நல்ல கதை அம்சம் உள்ள படமாக இருக்கணும். இல்லைனா நல்ல கதை அம்சம் உள்ள படத்தில் ஒரு வில்லன், மாஸ் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரினா கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்.